வாசிக்கும் போது பெத்தேலின் ஊராகிய இலியேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைக்கும் இப்ப நடந்திருக்கிற இந்த 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 இடத்துலையும் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் வித்தியாசம்னா 538 வருஷம். 538 வருஷம் சாபம் போடுறதுக்கு சாபம் போட்டு அதை நிறைவேறது எப்ப நிறைவேறுதுன்னா 538 வருஷம். அப்போ ஒரு சாபத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கு, எவ்வளவு பவர் இருக்குது. நீங்க பேசுகிற சாபத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கு தெரியுமா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு நாள்ல முடிகிறது இல்லை, அது ஒரு நாள்ல முடிகிறது அல்ல. இந்த சாபம் 538 வருஷம் தாண்டி நிறைவேற முடியுமானால் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சொல்றது இன்னைக்கு மறந்துடுவீங்க. நாளைக்கு அவங்க திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிற்பாடு, அவருடைய வாழ்க்கைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முற்பாடு, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எதைத்தான் அவங்க சுமந்துட்டு இருக்கிறாங்கன்னா சாபத்தை தான் சுமந்துட்டு இருக்கிறாங்க, சாபத்தை தான் சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, தலைமுறை தோறும் தொடருகிற சாபத்தை, கண்டினியூ ஆகிற சாபத்தை நான் இனி ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா நான் செய்ய மாட்டேன். திருச்சி பக்கத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு டீச்சருடைய மகள், 2 பேருமே அவங்க கவர்மெண்ட் டீச்சருடைய மகள். அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் நிச்சயமாகி எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் கல்யாணம். இன்னைக்கு இவங்க சட்டை தைக்க குடிக்கிற இடத்துல அந்த டெய்லர்ட்ட சட்டை வாங்குறதுக்காக போகிறாங்க. இந்த மணப்பொண்ணு போகிற வழியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒரு அஃபைர் ஒன்று இருக்குது. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் எதிர்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்குது. இன்னைக்கு இவங்க அந்த சட்டை வாங்க போகும்போது இடையில அந்த பையன் சந்திச்சு பேச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி நடந்த சம்பவம், இந்த மாதிரி நீ போட்டிருக்க துணியோட வா, நான் உன்னை நல்லா வச்சுக்குவேன், நீ போய் இன்னைக்கு என்ன அங்கே வாழ போறேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு எதையுமே அவங்க யோசிக்காம சரின்னு சொல்லிட்டு துணி வாங்க போன பிள்ளை அப்படியே அவர் கூட வெளியூருக்கு போயிருச்சு. நாளைக்கு காலையில் கல்யாணம். பிள்ளைய தேடுறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, அவ்வளோதான் இவ போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் அப்படியே அந்த இடத்துல விழுந்துட்டாரு. கல்யாண வீடு ஒரு பெரிய துக்கமான வீடா மாறிடுச்சு. அங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டீங்களே, இத்தனை லட்சம் ரூபாய் யார் உங்களுக்கு தருவா, எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, எல்லா சொந்தக்காரங்களும் வச்சிருந்தாங்க. அப்படியே அவ்வளோ குடும்பமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், விழுந்தவர் படுத்த படுக்கையா போயிட்டாரு. இந்த அம்மாவும் அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. இவங்க அந்த எழும்ப முடியாம அவரை படுக்கையிலே படுத்து ஒரு 2 வருஷத்துல அவரும் இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இந்த பொண்ணு வந்துச்சு, தன்னுடைய கணவனாரோட வாழ்ந்தாங்க, நல்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் பிறக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்போ 10th முடிச்சுட்டு +1 +2 ரெண்டும் ஒரு பெரிய ஸ்கூல்ல தூரத்துல ஜாயின் பண்ணணும். அப்ப இவங்க தேடும் போது ஒரு ஆட்டோ டிரைவரை தேடுறாங்க. இந்த பிள்ளையை விட 12 வயது அதிகமான ஒரு ஆட்டோ டிரைவர், அவர்கிட்ட இந்த பிள்ளைய டியூஷனுக்காக அந்த ஸ்கூலுக்காக அனுப்பிவிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்னமோ ஒரு அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து 2 பேரும் திருமணம் பண்ணலான்னு சொல்லி அவங்க தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு என்ன விதைச்சாங்களோ அந்த சாபம் அப்படியே இவங்களுக்கு கண்டினியூ ஆகி அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் நிறைவேறி அந்த குடும்பமே சின்ன பின்னமாகிற அளவுக்கு இவரும் அதே மாதிரி அந்த கை கால் விழுகிற அளவுக்கு சூழ்நிலை கடந்து போய் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சாபங்களுக்கு என்ன வலிமை இருக்கு அப்படின்னு சொன்னா, அது தலைமுறை தோறும் அது தொடரும், தலைமுறை தோறும் தொடரும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வச்சு சொத்து சேர்த்து வச்சு அதோட சில சாபத்தையும் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அதனால நீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிவெடுக்கணும். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, என் வாயை திறந்து நான் யாரையுமே நான் சபிக்க மாட்டேன். அதனுடைய வேலிடிட்டி டைம் ரொம்ப அதிகம்.
அது ரொம்ப நாள் ரீச் ஆகும். அது நம்ம உயிரோடு இருக்கும்போது சில நேரத்தில் இன்னைக்கு பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க சின்ன வயசுல உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொன்னீங்களோ அது உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அவங்க வேதனைப்படுத்துனாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலையே மாறி போச்சு. இன்னைக்கு நீங்க அவங்கள ஏத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு நீங்க அவங்களோட பேச ஆரம்பிச்சீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க தலை முழுகினாலும், இந்த பிள்ளைங்க எனக்கு வேண்டான்னு சொன்னாலும், நீங்க இந்த கணவனார் எனக்கு வேண்டான்னு சொன்னாலும், மனைவி வேண்டான்னு சொன்னாலும், உங்க பிள்ளைங்க தான். 10 வருஷம் தாண்டி நீங்க இணைய தான் போறீங்க, 5 வருஷம் தாண்டி நீங்க மாறதான் போறீங்க. சோ உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே தவிர அதற்காக தான் கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறார். அதனால எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கணவனாரை சபிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் சம்பாதிச்சுட்டு வர பணத்துல தானே நம்ம குடும்பத்தை நடத்துறோம். அவர் படுத்துட்டாருன்னா என்ன பண்றது? அவர் உட்கார்ந்துட்டாருன்னா என்ன பண்றது? அதனால நான் சபிக்க போறதில்லை. காரணம் என்னன்னா, கண்டினியூ ஆகிற இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். அதைத்தான் உபாகமத்தில் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, என் மேல் இருக்கிற அத்தனை சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சாபத்திற்கு பதிலாக அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் என் சாபத்திற்கு பதிலாய் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். என்னுடைய அனைத்து தீமைகளும் என்னுடைய அவர் மேல் வந்ததால் அவருடைய நன்மை அனைத்தும் என் மேல் வந்தது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?